Welcome to Mighty Medicos. We are really in the middle of something called Jaundice series. இந்த Jaundice series நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். நியோனேட்டல் ஜாண்டிஸ் அப்படின்னும் அடல்ட் ஜாண்டிஸ்னு பிரிச்சுக்கிட்டோம். அதில் நியோனேட்டல் ஜாண்டிஸான ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை பற்றி ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம், which is 18 மினிட்ஸ்க்கு நம்ம சேனலில் அதை பற்றி ஒரு வீடியோ இருக்குது. இந்த பேஜஸ் ஆர் டிஸ்கிரைபிங் த ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸை பற்றி இந்த பேஜஸ் ஆர் டிஸ்கிரைபிங். இதை பற்றி நான் டீட்டெயிலாக இருக்க வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க பாருங்கள். அண்ட் இன் பேத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ் இன்ஹெரிட்டட் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம்ஸ் நான் பிரிச்சிருந்தேன். கன்ஜெனிட்டல் அன்கான்ஜுகேட்டட் ஹைப்பர்பிலிருபினிமியா, கன்ஜெனிட்டல் கான்ஜுகேட்டட் ஹைப்பர்பிலிருபினிமியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக 18 மினிட்ஸ் வீடியோவும் இருக்குது. அண்ட் 5 மினிட்ஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் சம் சீரிஸ். அதில் இந்த ஒரே ஒரு பேஜில் அந்த பேத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ் பற்றி பேசியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வேணுங்கிறவங்க பாருங்கள். டுடே டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டுடேஸ் டாபிக் இஸ் ஆல் அபவுட் டெர்மினாலஜிஸ் ரிலேட்டட் டு அவர் ஜாண்டிஸ் அண்ட் பிலிருபினுக்கு ரிலேட்டடான டெர்மினாலஜிஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ டெர்மினாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஆர்பிசிலேருந்து எடுத்துக்கலாம். ஆர்பிசி லைஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு என்னவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீம். அண்ட் ஹீம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீம் இஸ் லைஸ்ட் இன்டு பிலிவர்டுனா மாறுது. அண்ட் இந்த பிலிவர்டன் இஸ் கன்வெர்டட் இன்டு பிலிருபின். ஓகேங்களா? இப்படி தான் ஆர்பிசி இஸ் லைஸ்ட் இன் அவர் பாடி வித்தின் த எதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்இஎஸ் வித் இஸ் நத்திங் பட் ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டமான எல்லா டிஷ்யூஸ்லையும் இருக்க மேக்ரோஃபேஜஸ்குள்ளே இப்படி தான் ஆர்பிசி இஸ் டெஸ்ட்ராய்டு. இப்படி டெஸ்ட்ராய் ஆகிற ஆர்பிசியிலேருந்து வர பிலிவர்டன் அண்ட் பிலிருபின் இந்த 2 ப்ராடக்ட்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோன்னா பைல் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த பைல் பிக்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பைல் ஜூஸ். அதாவது பைல் ஜூஸோட components என்ன அப்படின்னு சொல்லிட்டு we have a single video. So this is a page that dealt in that video. So components of bile juice னு அதில் bile pigment அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் 5 components இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் bile pigments ஒன் ஆஃப் த components ஆஃப் bile juice. அந்த bile pigment எதனால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிலிவர்டின் அண்ட் பிலிருபின் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பைல் ஜூஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ இன்னைக்கு bile pigmentங்கிற டேர்முக்கான மீனிங் தெரிஞ்சுக்கிறோம், which is nothing but bile pigment is made up of biliverdin and bilirubin, which is nothing but waste product of RBC. இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஆர்பிசி அப்படிங்கிறது தவிர இதுக்கு வேற எந்த யூஸும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி இன் ஆர் டுடேஸ் வீடியோ இஸ் பைல் பிக்மெண்ட். அடுத்து பிலிவர்டின் இந்த இடத்துல மட்டும்தான் பேசுவோம், மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம இப்போ பிலிருபின் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பிலிருபின் எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் டெர்மினாலஜி வி ஆர் கோயிங் டு டீல் வித் இஸ் பிலிருபின். ஸோ பிலிருபின் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாடியில் 2 விதமாக இருக்குது பிலிருபின். ஃபர்ஸ்ட் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா unconjugated bilirubin இருக்கு. and this unconjugated bilirubin goes into the liver and liverல என்னவா மாறுதுன்னா it is converted into கான்ஜுகேட்டட் பிலிருபினா மாறுதுங்க. இந்த கான்ஜுகேட்டட் பிலிருபின் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ டைரக்ட் பிலிருபின் அப்படிங்கிறது இதுக்கு இன்னொரு பேர். ஆர் இட் இஸ் அ வாட்டர் சொல்யூபிள் பிலிருபின். எதுக்காக இப்படி கான்ஜுகேட்டடாக மாறுது அன்கான்ஜுகேட்டட் அப்படின்னா, இந்த மாதிரி மாறினாதான் இட் கேன் பி எக்ஸ்க்ரீட்டட் இந்த ஃபீசிஸ்லையோ இல்லை யூரின்லையோ இட் கேன் பி எக்ஸ்க்ரீட்டட். அதுக்காக மட்டும்தான் லிவரில் அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் இஸ் கன்வெர்டட் இன்டு கான்ஜுகேட்டட் பிலிருபின். இந்த ஆர்பிசியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற இந்த பிலிருபின் இஸ் அன் unconjugated bilirubin. அதை நம்ம லிவரில் கான்ஜுகேட்டட் பிலிருபினாக மாற்றுறோம். So in the unconjugated bilirubin is also called as water insoluble bilirubin or it is a indirect bilirubin. இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிற டெர்மினாலஜிஸ் வித் இஸ் நத்திங் பட் டைரக்ட் பிலிருபின்னா என்ன, இன்டைரக்ட் பிலிருபின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் டுடேஸ் வீடியோ இஸ் வி ஆர் டேக்கிங். ஸோ இன்டைரக்ட் பிலிருபினோட நார்மல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் 0.2 to 0.8 மில்லிகிராம் per deciliter. ஒரு 100 ml ஆஃப் பிளட் எடுத்தோம் அப்படின்னா அதில் நார்மலாக 0.2 to 0.8 மில்லிகிராம் ஆஃப் அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் தான் இருக்கணும். கான்ஜுகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.2 to 0.4 மில்லிகிராம் per deciliter ஆஃப் பிளட்டில் அவ்வளோதான் இருக்கணும், கான்ஜுகேட்டடும் அன்கான்ஜுகேட்டடும். அப்போனா டோட்டல் சீரம் பிலிருபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி இருக்குது, விச் இஸ் டோட்டல் சீரம் பிலிருபின் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மில் தே வில் டெல் யூ as TSB. இந்த TSB இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கான்ஜுகேட்டட் பிலிருபின் ப்ளஸ் அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின். இந்த 2 பிலிருபினும் சேர்ந்து தான் டோட்டல் சீரம் பிலிருபின். இது எப்பயுமே நார்மலாக பிளட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தேன் 1 மில்லிகிராம் per deciliter தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நார்மலாக இந்த TSB is
less than 1 milligram per deciliter. எப்போ இந்த TSB is going greater than 1 milligram per deciliter, it is called as hyperbilirubinemia அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ஹைப்பர்பிலிருபினீமியா பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் கிடையாது, பிளட்டில் பிலிருபின் ஈமியா அப்படி விச் மீன்ஸ் ஈமியா மீன்ஸ் பிளட்டில் பிலிருபின் அதிகமாக இருக்குது. அதை தான் இந்த ஹைப்பர் பிலிருபினிமியா ரிஃபர் பண்ணுது. இப்போது இந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பிலிருபின் இஸ் ஸ்டார்டட் டு டெபாசிட் இன் த டிஷ்யூஸ், டெபாசிட் இன் ஸ்கின்னு, மியூக்கஸ் மெம்பரேன் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. இது எல்லாத்துலேயுமே இட் ஸ்டார்ட்ஸ் டு டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி அதிகமாக டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிட்டே இருக்கும்போது எப்போ இந்த டோட்டல் சீரம் பிலிருபின் வேல்யூ இஸ் கோயிங் கிரேட்டர் தேன் 5 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கு மேலே போதோ, இட் ஸ்டார்ட் டு ப்ரொடியூஸ் எல்ஓஎஸ் டிஸ்கலரேஷன். எங்கெல்லாம் டெபாசிட் ஆகுதோ அங்கெல்லாம் இட் ஸ்டார்ட் டு ப்ரொடியூஸ் எல்ஓஎஸ் டிஸ்கலரேஷன் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி எப்போது எல்ஓஎஸ் டிஸ்கலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போது வி ஆர் காலிங் தட் கண்டிஷன் அஸ் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கனெக்டிவ் டிஷ்யூ இந்த ஸ்க்ளீரா, அதாவது நம்ம கண்ணில் இருக்க ஒயிட்டிஷ் லேயர் which is called as sclera, அதில் இருக்க கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் லவ் டு டேக் பிலிருபின். அப்படி பிலிருபின் அந்த கனெக்டிவ் டிஷ்யூ ஆஃப் ஸ்க்ளீராவில் டெபாசிட் ஆகும்போது தட் கண்டிஷன் இஸ் நேம்ட் அஸ் இக்டரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வி ஹாவ் அதர் கண்டிஷன் which is called as கெரினிக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி இருக்குது, which is nothing but deposition of this bilirubin into a brain tissue. பிரெயின் டிஷ்யூவில் எப்போ இந்த பிலிருபின் டெபாசிட் ஆகுதோ அப்போது திஸ் இஸ் கால்ட் அஸ் கெர்னிக்ட்ரஸ், அண்ட் திஸ் கெர்னிக்ட்ரஸ் ஹேஸ் அ பெர்மனண்ட் அண்ட் irreversible brain damage காஸ் பண்ணும். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு பிரெயின் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டெர்மினாலஜிஸ் ஐ ஹாவ் டு டீல். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு விஷயம் பிலிருபின் பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், விச் இஸ் நத்திங் பட் பிலிருபின் இஸ் கிளாசிஃபைட் அஸ் ஆல்ஃபா பிலிருபின் and it is classified as beta bilirubin, gamma bilirubin, delta bilirubin அப்படின்னு சொல்லிட்டு bilirubin is classified. அப்படின்னா என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ பிலிருபின் பற்றி டீல் பண்ணும்போது somebody is telling you ஆல்ஃபா பிலிருபின் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா it is nothing but unconjugated bilirubin சொல்கிறாங்கன்னு அர்த்தம். பீட்டா அண்ட் காமா பிலிருபின் இஸ் நத்திங் பட் கான்ஜுகேட்டட் பிலிருபினை தான் ரெஃபர் பண்ணுது. ஆனால் கான்ஜுகேட்டட் பிலிருபின் அப்படிங்கிறதுல 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது பிலிருபின் வித் மோனோக்ளூக்யூரனைடு இருக்குது, மோனோக்ளூக்யூரோனைடு இருக்குன்னா அது பீட்டா பிலிருபின். இதே பிலிருபின் வித் டைக்ளூக்யூரோனைடு இருக்குன்னா தட் இஸ் அ கேமா பிலிருபின். சாதாரணமாக நம்ம சொல்கிற கான்ஜுகேட்டட் பிலிருபின் இஸ் அ டைக்ளூக்யூரோனைடு தான் குறிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வாட் இஸ் கேமா பிலிருபின் சொல்லிட்டோம். டெல்டா பிலிருபின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ மேக்ரோபேஜ் இருக்குது. மேக்ரோஃபேஜில் இந்த ஆர்பிசி டெஸ்ட்ராய் ஆகுது. ஆர்பிசி டெஸ்ட்ராய் ஆனதுலேருந்து அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் இஸ் ப்ரொடியூஸ்ட். இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் லிவரில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட்டடாக மாறுது. அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் இஸ் கன்வெர்டட் இன்டு கான்ஜுகேட்டட் பிலிருபினாக மாற்றுது. இப்படி மேக்ரோபேஜஸில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த அன்கான்ஜுகேட்டட் பிலிருபினை லிவருக்கு கொண்டு வரணும், கரெக்டுங்களா? அப்படி லிவருக்கு கொண்டு போகிறதுக்குள்ள வயா பிளட்டு வழியாக தான் லிவருக்கு போக முடியும். அப்போது இதுதான் பிலிருபின் பிளட்டில் கரையாது இல்லைங்களா? ஸோ ஏதோ ஒரு ஏஜென்ட் அதை எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக ஹெல்ப்புக்கு வர ஏஜென்ட்டு தான், பிலிருபினுக்கு ஹெல்ப் பண்ண வர ஏஜென்ட்டு தான் ஆல்புமின். ஸோ பிலிருபின் ஆல்புமின் கூட ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ பிலிருபின் binded with albumin is called as a delta bilirubin அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டெல்டா பிலிருபின் அப்படின்னா பிலிருபின் ஆல்புமின் காம்ப்ளெக்ஸ் இஸ் டெல்டா பிலிருபின். இந்த இடத்துல எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் அ கொஸ்டின். irrespectively எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் ஒரு வெரி திங்கபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா யூ வில் நோட்டீஸ் ஹியர் பிளட்டில் பிலிருபினால் ஆல்புமின் கூட கான்ஜுகேட் ஆகியிருக்க முடியும். ஒய் அப்புறம் எதுக்கு இந்த அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் கான்ஜுகேட்டடாக மாறணும்? பிளட்டுக்குள்ளே போகிறதுக்காக தானே இப்படி கான்ஜுகேட்டடாக மாற்றுறோம். அதுதான் ஆல்புமினாலேயே கேரி பண்ண முடியுது. அப்போ ஆல்புமின் கூட இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் அ கொஸ்டின். ஸோ இந்த பிளட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன எழுதிக்கிறேன்னா பிலிருபின் ஆல்புமின் காம்ப்ளெக்ஸ் இஸ் பாசிபிள். இட் இஸ் பிளட் சொல்யூபிள். ஆனால் வென் இட் என்டர்ஸ் இன் டு த கிட்னி, இந்த காம்ப்ளெக்ஸ் எப்போ கிட்னிக்குள்ளே என்டர் ஆகுதோ இட் கெனாட் பி ஃபில்டர்டு இன் த கிட்னி அண்ட் இட் கெனாட் பி எக்ஸ்க்ரீட்டட் இந்த யூரினில். இந்த ஆல்புமின் கூட காம்ப்ளெக்ஸ் ஆகிருக்க எந்த பிலிருபினாலையும் எக்ஸ்க்ரீட் ஆக முடியாது. அப்போது பிலிருபின் cannot be excreted and keeps on deposited in the blood which causes jaundice. அதனால தான் we have a system to convert this unconjugated to conjugated bilirubin.
நாட் ஒன்லி யூஸிங் த ஆல்புமினோட ஹெல்ப் மட்டும் இல்லாமல் கான்ஜுகேட்டட் பிலிருபினா மாற்றினால் மட்டுமே we can excrete the bilirubin, which is a toxic substance. We can excrete the bilirubin from our body through the feces and the urine valiya. We can அப்போ மட்டும்தான் we can excrete in our body. So this is all I have to deal with you today. So first thing I want to mention you is an bile pigment பற்றி today we discussed about what are the things அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Bile pigments which is biliverdinum bilirubinum சேர்ந்தது தான் bile pigment. Second is a total serum bilirubin which is unconjugatedum conjugatedum சேர்ந்தது தான். Third is an conjugatedக்கு இன்னொரு பேர் டைரக்ட், அன்கான்ஜுகேட்டடுக்கு இன்னொரு பேர் இன்டைரக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபோர்த்து பார்த்துட்டோம். ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிலிருபினியா என்ன, சிக்ஸ்த் ஜாண்டிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். செவன்த் இக்டரஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். எயித் கெர்னிக்டரஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நைன்த்து விச் இஸ் டைப்ஸ் ஆஃப் பிலிருபின் பேஸ்ட் ஆன் ஆல்ஃபா 2 டெல்டா பற்றி டீல் பண்ணோம். அண்ட் டென்த் ஒய் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் பிலிருபின் ஆல்பமின் காம்ப்ளெக்ஸ்லேயே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கலாமே, எதுக்காக கான்ஜுகேட்டட் பிலிருபினா மாறுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆல் டுடேஸ் அபவுட் வீடியோ. ஸோ இதே மாதிரி பிலிருபின் பற்றியும் ஹீம் பற்றியும் ஜாண்டிஸ் பற்றியும் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மைட்டி மெடிக்கோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ.